இன்றைய சிந்தனையாக குருவின் வழிய நின்று தெய்வ நீதி வழி வாழ்தல் இந்த தலைப்பை ஒட்டிய சிந்தனை சிந்திக்க இருக்கிறோம். தனி மனித அமைதிக்காகவும் உலக அமைதிக்காகவும் மகரிஷி அவங்க நமக்கு கொடுத்த உலக சமுதாய வாழ்க்கை நெறியில 8வது தத்துவமாக அமைஞ்சதுதான் தெய்வ நீதி வழி வாழ்தல். இந்த உயர் தத்துவத்தை மனித வாழ்க்கை சிந்தனை வழி வாழ்றதுக்காக வழிவகுத்தவங்க நம்ம குரு பிரான் வேதாத்ரி மகரிஷி அவங்க. இப்ப இந்த தெய்வ நீதி வழி வாழ்தல் இந்த சிந்தனையை நம்ம எடுக்கும்போது பாத்தீங்கன்னா, தெய்வம்னா என்ன, நீதி அப்படின்றது எது, அதன்படி வாழ்றது அப்படின்னும் போது நம்ம எப்படி சொல்லலாம் அப்படின்றது. தெய்வம் அப்படின்னு சொல்லும் போது பக்தி மார்க்கத்துல நாம தெய்வம் அப்படின்னும் போது மனவள கலைக்கு முன்னாடி எனக்கும் கூட நம்மளுடைய சிந்தனை எல்லாம் எப்படி இருந்தது அப்படின்னும் போது பக்தி மார்க்கம் அப்படின்னும் போது உருவ வழிபாடு, புறத்துல நாம இறைவனை வணங்குறோம் அப்படின்ற நிலையில இருந்தோம். அப்ப அந்த தெய்வம் அப்படின்னு சொல்றது பாத்தீங்கன்னா எந்த நிலையில தெய்வ நிலை வணக்கம் நமக்கு சிறப்பா இருக்கும் அப்படின்றது பக்தி மார்க்கத்துல அந்த அளவுலதான் தெரியும். நம்ம மகரிஷிய கூட நிறைய விஷயங்கள் ஆரம்ப நிலையில சொல்லியிருக்காங்க. அப்ப அந்த சிறு பிள்ளை விளையாட்டு அப்படின்ற மாதிரி சொல்லுவாரு. கடவுள் தான் அனைத்தையும் படைத்தான் என்றேன், கண் காது மூக்கு வைத்து கதைகள் சொன்னேன், கடவுள் என்று கற்சிலைக்கு அறையில் பூட்டியும் கதவும் அடைத்து வைத்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கடவுளுக்கு பசி தீர்க்க பால் நெய் தேங்காய் கனி வகைகள் கற்சிலைகள் முன் படைத்தேன் அப்படின்னு சொல்லிட்டு கடவுள் முன் படைத்தேன் அப்படின்னு கடவுள் நிலையை அறிந்த போது என் செய்கை எல்லாம் கண்டு கொண்டேன் சிறுபிள்ளை விளையாட்டாக அப்படின்ட்டு மகரிஷியே இந்த மாதிரி சொல்லியிருக்காரு. அப்போ அந்தந்த நிலையில நாம தெய்வத்தை பத்தி பக்தி மார்க்கத்துல இந்த நிலையில உணர்ந்தவங்க ஆரம்ப நிலை அப்படின்ற நிலையில சொல்லியிருக்காங்க. நீதி அப்படின்னு சொல்றது என்ன அப்படின்னும் போது தர்மம் அதர்மம் அப்படின்னு சொல்லிட்டு நீதிக்குட்பட்டு வாழணும் அப்படின்வாங்க, தர்மப்படி வாழணும், அதர்மம் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இதுக்குதான் சொர்க்கம் நரகம் அப்படின்ட்டு பக்தி மார்க்கத்துல அச்சமூட்டி ஆசை காட்டியும் மக்களை நல்வழிப்படுத்துறதுக்காக வச்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப அந்த தெய்வத்தை பத்தி உணர்ந்தவங்க உணராதவங்களுக்காக உணர்த்ததுதான் பாத்தீங்கன்னா அந்த அந்த வழியில வாழ்றதுக்கான அறநெறிப்படி நின்னு வாழணும். அப்ப மதங்களின் சாரம் அறநெறி இறை உணர்வு அப்படின்றது. இதுக்காக தெய்வ நீதி அப்படின்ற ஒரு விஷயங்கள் பாமரருக்கும் உணர்த்தும் வகையில வச்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ நீதி வழி வாழ்தல் அப்படின்னும் போது அதை பின்பற்றி வாழும் போது ஒரு எப்படி வாழ்றோம் அப்படின்றது. பக்தி மார்க்கம் அப்படின்னும் போது பாத்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் இருக்குது அப்படின்னும் போது எப்படி அதை நம்ம ஃபாலோ பண்றோம் அப்படின்னு அந்த அறியாமை அப்படின்ற ஒரு விஷயம் அந்த இடத்துல வருது இல்லைங்களா. அப்ப பக்தி மார்க்கம் உருவான கதை சடங்கு அப்படின்ற ஒரு விஷயத்துலதான் அதிகமான ஒரு மூட நம்பிக்கை இப்படி போகுது. பரிகாரத்துக்கு முக்கியத்துவம், அடுத்து எதிர்பார்ப்பு, காணிக்க கொடுக்கறது, இந்த மாதிரி ஒரு சூழல்ல மனம் இருக்கிறது உணர முடியுது. அப்ப அதான் சொல்லு எந்த மாதிரி நிலையில வச்சாங்க அப்படின்னு. யூகத்தால் சிவநிலையை உணர முடியாதோருக்கு உருவ நிலை வழிபாட்டு முறை உளம் அறிந்தோர் கற்பித்தார்கள் அப்படின்னு. அப்ப அந்த உருவ நிலையில நாம எந்த நிலையில நம்மளுடைய மனம் இருந்தது பின்னாடி நம்ம அதெல்லாம் சிந்திக்கலாம். அப்ப அது எந்த மாதிரி அதன் வழி வாழணும் அப்படின்னும் போது கீதையில கூட சொல்லுவாங்க, எப்பொழுதெல்லாம் அதர்மம் தலை தூக்குகிறதோ அங்கெல்லாம் சத்தியத்தை நிலைநாட்ட யுக யுகமாய் நானே வருவேன் அப்படின்னு கண்ணன் சொல்றதா. அப்போ தர்மம் அதர்மம் இப்படி எல்லாம் நம்மளுக்கு இதிகாசங்கள்ல நம்மளுடைய மத நூல்கள்ல உணர்த்தினாங்க பல வகையில. இப்ப அததான் மகான்கள் நூற்றாண்டு ஒவ்வொரு நூற்றாண்டுக்கும் ஞானிகள் மகான்கள் மக்களை துன்பத்திலிருந்து மீட்கிறதுக்காக வாழ வழிகாட்ட வந்தவங்கதான் மகான்கள் அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப நாமும் கூட குருவை அடைந்த நாம் அந்த மதிப்பை நாம உணர்றோம் இல்லைங்களா. அப்போ எது தெய்வம் அப்படின்னும் போது உள்ளம் பெருங்கோயில் ஊனுடம்பே ஆலயம் வள்ளல் பிரானுக்கு வாய் கோபுர வாசல் தெல்ல தெளிந்தாருக்கு ஜீவனே சிவலிங்கம். அததான் சொல்லியிருக்காங்க சித்தர்கள் ஞானிகள், அதையேதான் சொல்லியிருக்காங்க. இன்னும் பாடல்கள்லாம் பக்தியில கூட ஓடி ஓடி உட்கலந்த ஜோதியை நாடி நாடி நாட்களும் கழிந்தன. அந்த பாடல் அப்படியே வரும்போது என்னுள்ளே இருந்த ஒன்றை யான் அறிந்ததில்லையே அப்படியே மெய் சிலருக்கும் நம்ம மகிழ்ச்சி இததான் சொல்லியிருக்காரு. ஆனா நம்ம அப்போ அந்த அளவுக்கு சிந்திச்சு கவனிக்கலையே அப்படின்ற மாதிரி பாட்டு நல்லா இருக்குன்ற மாதிரிதான் கேட்டிருக்கோம் அப்படின்னு. அப்போ இதையெல்லாம் சிந்திக்கும் போது பாத்தீங்கன்னா எந்த வழிபாடு
தெய்வ நீதி படி வாழ்றதுக்கு நம்ம பெரிதும் துணையா இருக்கிறதுன்றத நம்ம பார்ப்போம். அப்போ மனித பிறப்பு அப்படின்றது எதுக்காக அப்படின்னா, மனித பிறப்பு அப்படின்றது வினைப்பதிவே தேகம் கண்டாய்ன்னு சொல்லுவாங்க. வாழ்வின் நோக்கம். அப்ப அதெல்லாம் தெரியும் போது மட்டும்தான் நம்மளால தெய்வ நீதிப்படி வாழ முடியும் அப்படின்னு. அப்போ நமக்கு அறிவு நிலை படிவுகள் அப்படின்ற வாழ்வின் நோக்கம், வாழ்க்கை தத்துவத்தில் நம்ம கொடுத்திருக்காங்க. மூன்றாவதாக அறநெறிகள் அப்படின்ற ஒரு விஷயம், ஒழுக்கம், கடமை, ஈகை அப்படின்ட்டு. அப்ப இத அறநெறிகள்ல கொடுக்கறாங்க. ஒழுக்கம் முதல்ல கொடுத்திருக்காங்க. கடமை, ஈகை அதையும் சேர்த்து நம்ம சரியா செய்துக்கணும். அறிவு நிலை படிகள்னு வரும்போது நம்பிக்கை வழி அப்படின்ற இடத்துல பக்தி மார்க்கத்துக்கு விளக்கம் வழி நாம மகான்கள், ஞானிகள் அந்த எது தெய்வம்னு உண்மை நிலைய விளக்குற நிலையில நாம நிறைய உணர்ந்துட்டு இருக்கோம். இப்ப இந்த அறநெறிகள், அறிவு நிலை படிகள் இது யாருக்கு அப்படின் போது மனிதர்களுக்கு மட்டும்தான் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப யார் அறம் நின்று வாழ முடியும், தெய்வ நீதிப்படி வாழ்றதுக்கான தகுதியை உடையவங்கதான் அததான் மனிதர்களுக்கு மட்டும் அப்படின்ட்டு அறநெறிகள், அறிவு நிலை படிகள் நம்மளுக்கு விளக்கமாக நமக்கு கொடுத்திருக்காங்க மகரிஷி. எதற்காக அதை நம்ம கடைபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதுதான் அந்த நிலையில வாழும்போது மட்டும்தான் நம்மளால என்ன பண்ண முடியும், அந்த கண்காணி இல்லென்று கள்ளம் பல செய்வார் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அந்த கவியில சொல்லுவாங்க. அந்த இடத்துலதான் நம்மளால உண்மை, தெய்வம், அதே மாதிரி இறை நீதிக்கு உட்பட்டு வாழக்கூடிய செயல்கள்லாம் நமக்குள்ள மாற்றங்கள் வரும். கண்காணி எங்கும் கலை நிறைந்தானே அப்படின்னும் போது அப்பதான் களை ஒழிந்தாரே அப்படின்ற ஒரு விஷயத்துல அந்த மாதிரி ஒரு வரியில அந்த பாட்டு முடியும். அப்ப இது பக்தி மார்க்கத்துல உணர்ந்துக்க முடியுதான்னா உண்மையிலேயே எனக்கு அது தெரியலங்க. அப்ப அததான் சொல்லுவாங்க. எதெல்லாம் நம்ம உண்மை தெய்வம் அப்படின்னு உணரும் போது நம்மளுக்கு நம்ம அறிவுல ஒரு தெளிவு வரும்போது பாருங்க, எதெல்லாம் நம்ம தவிர்த்துக்கணும், எந்தெந்த காலத்தோ இடம் தேவை இவையொப்ப தோன்றியன எத்தனையோ செயல்கள், அந்த கருத்து அந்த செயல் சிந்தனைக்கோ அனுபவத்திற்கோ துன்பம் தருமெனில் தவிர்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு மகரிஷி சொல்லுவாங்க. அப்போ பக்தி மார்க்கத்துல நாம என்ன நினைக்கிறோங்க, ஏதாவது கொடுத்தா இறைநிலைக்கு அப்படின்றது, கடவுளுக்கு நமக்கு ஏதாவது தேவைன்னா நம்ம கேட்டு வாங்கிக்கலாம், ஏதாவது கொடுத்தா நமக்கு தேவையானது திரும்பி கொடுப்பாரு. அப்ப இந்த மாதிரிதான் நமக்கு ஏதோ ஒண்ணு வேண்டி போயிட்டு நிக்கிறோம் இந்த நிலை பக்தி மார்க்கத்துல. அப்போ நம்ம எதனால நமக்கு சிலதெல்லாம் நடக்கல, எதனால நம்மளுக்கு துன்பம் வருது, இந்த சிந்தனை எல்லாம் ஆழ்ந்த சிந்தனைக்குள்ள போக முடியல. அப்ப பாருங்க, விளக்க வழியில வாழும்போது மட்டும்தான் நம்மளால என்ன பண்ண முடியும், சிந்தனையாளர் வழியில வாழும்போது மட்டும்தான் நிறைய விஷயங்களை நம்மளால சரி பண்ணிக்க முடியும் இல்லைங்களா. சொல்லுவாங்க இல்லைங்களா, தன்னுள் பதிந்த வினைப்பதிவை போக்க தணிக்க பொருள் செல்வாக்கு பயனாகாது உணர்வீர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அப்ப அந்த தெய்வ நீதி வழி வாழ்தல், இதுக்கு மகரிஷி ஒரு கவி கொடுத்திருக்காங்க, அதை பத்தி பார்ப்போம். உள்வினையாம் கருவமைப்பும் பதிவும் பின்னும் உருவெடுத்த பின் விளையும் பதிவும் கூடி வாழ்வினிலே ஒவ்வொருவர் தன்மையாக வளம் பெற்று தேவை சூழ்நிலைக்கேற்ப உயர்வு தாழ்வு என்னும் எண்ணம் செய்கையாக தழைக்கும் புகுவினை என்ற எழுச்சி ஈதே. பிறப்பும் எவ்வினையும் தொடரும் ஒத்து எழும் அமைதி இன்ப துன்பம் இயற்கை நீதி அப்படின்னு சொல்றாங்க. அப்ப தெய்வ நீதி அப்படின்றது விதி மதி அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது. இந்த கருவமைப்பு பதிவு, நாம சஞ்சீதம், நாம பிறந்த பின்னாடி நம்மளுடைய எண்ணத்தின்படி நம்ம சூழ்நிலை செய்கைக்கு ஏத்த மாதிரி நம்ம எல்லாம் என்னெல்லாம் செய்யறோமோ அது ஆகாமிய வினை, அதுக்கேத்த மாதிரிதான் நம்மளுக்கு என்ன ஆகுதுங்க, எந்த வினையும் அதுக்கேத்த மாதிரி நம்ம இன்ப துன்பத்துக்கு நாம தான் காரணம். இதுதான் இயற்கை நியதி அப்படின்னு சொல்றாங்க. நமக்கு எது தெய்வம் அப்படின்ட்டு மகரிஷி சொல்றாங்க அப்படின்னும் போது, வற்றா இருப்பு, பேராற்றல், பேரறிவு, காலம் எனும் வளம் நிறைந்த பெருவெளியே தெய்வமாம் அப்படின்னு சொல்றாங்க. இந்த நான்கு தன்மைய இறைநிலை கொண்டிருக்குது அப்படின்றது. 3 தீரம் அப்படின்னு சொல்லும்போது என்ன சொல்லுவாங்க, பரிணாமம், இயல்போக்கம், கூர்தல் அறம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கூர்தல் அறம் அப்படின்ற விஷயம்தான் பாத்தீங்கன்னா நமக்கு தெய்வ நீதி வழி வாழ்தல் என்ற அந்த அதோட ஒத்து நாம சிந்திக்கக்கூடிய ஒரு இடம். இது எப்படியெல்லாம் நம்மளுக்கு செயல்படுது அப்படின்னு சொல்லிட்டு அப்ப அந்த தாய்மானவரும் சொல்லியிருக்காங்க, அங்கிங்கனாதபடி எங்கும் பிரகாசமாய் ஆனர்ந்த பூர்த்தியாகி. அப்ப தெய்வம் எல்லா இடத்துலயும் இருக்குது, நீக்கமற இருக்குது அப்படின்றதுதான். அறிவேதான்
தெய்வம் என்றார் தாயுமானார் நம்ம தெரிஞ்சிருக்கிறோம். எதெல்லாம் தெய்வம் அப்படின்னு சொல்லும் போது சுத்த வெளி தெய்வம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம். அண்டத்தில் இருப்பது பிண்டத்தில், அண்டத்தில் கடவுளாக இருப்பவனே பிண்டத்தில் உயிர் என பேசப்படுகிறான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க இல்லைங்களா? உடல்ல உயிர், உயிருக்குள்ள அறிவு, அந்த அறிவே தான் தெய்வமா செயல்படுது அப்படின்னும் போது தெய்வத்துக்கு என்னெல்லாம் பேர் கொடுக்குறாங்க? இயற்கை, தெய்வம், சுத்தவெளி, பரவெளி, சூன்யம், இன்னும் பல பேரு சொல்றாங்க. சிவம், பல மாதிரி பேசுறோம் இல்லைங்களா? சமயம் சார்ந்து நிறைய சொல்றாங்க. இப்ப நம்ம பிரம்மஞான விளக்கமும் நம்மளுக்கு நிறைய விளக்கம் கொடுத்திருக்கு. இறைவெளி, இறைத்துகள், இறைவெளிதான் தண்ணீருக்கு சூழ்ந்தழுத்தத்தினால மடிப்பு விழுந்து இறைத்துகளாகி, இறைத்துகள் கூடி விண்களாகி, விண்கள் கூடி பஞ்சபூதங்களாகி, ஓரறிவு, இரண்டறிவு, மூன்றறிவு, நான்கறிவு, ஐந்தறிவு. அப்ப அந்த ஐந்தறிவு அப்படின்னும் போது ஆறாம் அறிவா இறைவனே தான் மனிதனா வந்திருக்காங்க அப்படின்ட்டு. அப்ப அந்த பிரபஞ்ச உயிரின தன்மாற்றத்துல நாம தெரிஞ்சுட்டு இருக்கிறோம் எல்லாருமே. அப்ப அந்த இறைநிலையே தான் என்ன ஆச்சுங்க, தன்னை அறிய ஆறாம் அறிவா மனமா மனிதனா வந்திருக்குது. மகரிஷி கூட சொல்லுவாங்க இல்லைங்களா, இயற்கை என்னும் நந்தவனத்தில் இறுதியாக பூத்த மலரே மனிதன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அப்போ ஐந்தறிவு வரைக்கும் விலங்கின பண்பு அப்படின்றது. அப்ப ஆறாம் அறிவு அப்படின்னு சொல்லும் போது என்னங்க, அப்போ மனித பண்போட நாம வாழணும். அப்ப அந்த ஆறாம் அறிவுக்கு என்ன கொடுத்திருக்காங்க? அறிவில் சுதந்திரம் கொடுத்திருக்காங்க. அந்த சுதந்திரத்தை நாம எப்படி எல்லாம் பயன்படுத்தலாம் அப்படின்னு அப்ப அந்த சுதந்திரத்தை நாம நல்ல முறையில பயன்படுத்தணும்னா தெய்வ நீதிப்படி வாழ முடியும். அதே சுதந்திரத்தை நாம மிஸ்யூஸ் பண்றோம் அப்படின்னும் போது என்னங்க, அந்த இடத்துலதான் கலங்கத்தை உண்டு பண்ணிக்கிறோம். அப்ப தெய்வம் தான் என்ன ஆச்சுங்க, பரமாத்மா ஜீவாத்மான்னு சொல்லுவோம். தெய்வம் வர வழியில கலங்கம் ஆயிடுச்சு. அப்ப அந்த ரெண்டறிவு நிலையில தான் புழுவா இருக்கும்போது அப்ப அந்த புழுவுல இருந்துதான் அந்த பதிவு உண்டாச்சு அப்படின்றது அது நம்ம தெரிஞ்சிருக்கோம். அப்ப அந்த பிறவியின் நோக்கத்துக்காக எடுத்த இந்த மனித பிரிவு என்ன பண்ணுதுங்க, கலங்கத்தை போக்கிக்கிறதுக்காக வந்தது. இத நாம எப்பவுமே நாம நினைவுல வச்சுக்கணும் அப்படின்றதுதான். என்ன சொல்லுவாங்க, தன்னை அறிய தனக்கு ஒரு கேடு இல்லை. திருமூலர் பாடல், தன்னை அறியாமல் தானே கெடுகின்றான், தன்னை அறியும் அறிவு தனி அறிந்த பின்னே தன்னை தானே அச்சிக்கத்தான் இருந்தானே. இது தெரியும் போது மட்டும்தான் நம்மளால நம்ம எதுக்காக பிறந்தோம், நாம ஏன் வாழ்றோம், ஏன் இந்த வாழ்க்கை துன்பம், சிக்கல், இன்பம் எப்படி வருது, எதனால நிறைய சூழலை சந்திக்கிறோம், இந்த கேள்விகள் எல்லாம் நமக்குள்ள இது ஏன் அப்படின்றது, எதுக்காக பிறந்தோம் தெரியும் போது மட்டும்தான் இதெல்லாம் எதனால வந்தது, எப்படி சரி பண்ணிக்கலாம் அப்படின்ற உணர்வுக்குள்ள போகும். இது குருவின் வழியா வரும்போதுதான் நம்மளால நிறைய உணர்ந்துக்க முடிஞ்சது, புரிஞ்சுக்கவும் முடிந்தது இல்லைங்களா? இயற்கை என்னும் பேராட்டக்காரனுக்கு எங்கும் எல்லா ஜீவன்களும் எடுத்தாடும் காய்கள் பெயர்த்து இடமாற்றி வைப்பான், தெரிவான் அருள்வான் அப்படின்னு சொல்லுவாங்க. இயற்கையே தெய்வமா இருக்குது. பேராட்டக்காரன் அவனுக்கு யாரும் என்ன சொல்றது, வசதியானவங்க, வசதி இல்லாதவங்க அப்படி எல்லாம் இவங்க இன்னாரு நான் யாரு இந்த மாதிரி அப்படி எல்லாம் கிடையாது. எங்கும் எல்லா ஜீவன்களும் எடுத்தாடும் காய்கள் அப்படின்ட்டு எந்த செயல் செய்தாலும் அதுக்கான விளைவு அப்படின்றது அதை இயற்கை தவறாம கொடுத்துரும் அப்படின்றதுதான் எல்லாருக்கும். அப்போ பெயர்த்து இடம் மாற்றி வைப்பான், தெரிவான் இடம் மாற்றி வைப்பான் அப்படின்னும் போது என்னங்க, ஒருத்தருக்கு நல்லது பண்ணணும் அப்படின்னு சொன்னா ஒரு இடத்துல இருந்து காப்பாற்றணும் அப்படின்னும் போது இயற்கையே இடம் பெயர்த்து வைக்கும் அப்படின்ட்டு. தெரிவான் அருள்வான். அப்ப அதர்மப்படி வாழ்ந்தா, அச்சுறுத்தல் மத்தவங்களை துன்பப்படுத்தினா இயற்கை ஓரளவுக்குதான், தெய்வம் என்ன சொல்றோம் ஓரளவுக்குதான் பார்க்கும். அப்ப அந்த இடத்துல பாருங்க, தெரியும் அப்படின்னு சொல்லுவாங்க. அருள்வான் யாருக்கு அருள்வான், தெய்வ நீதிக்கு உட்பட்டு வாழ்றவங்க, அறம் நின்று தர்மப்படி வாழ்றவங்களுக்கு கண்டிப்பா அருள்வான். எந்த சூழ்நிலையிலயும் நம்ம அந்த பயம் இல்லாம இருக்கலாம், தெய்வம் நீதிக்கு உட்பட்டு நாம வாழ்றோம் அப்படின்னும் போது. நிறைய இந்த சாமி படங்கள்ல கூட எழுதியிருப்பாங்க, யாம் இருக்க பயமேன், முருகர் படத்துல போட்டிருப்பாங்க, என்னமோ எழுதியிருக்காங்க அப்படின்னு. அப்ப அது தெரியும் போது மகரிஷியோட தத்துவங்களுக்குள்ள வரும்போது அதை பத்தி ஒரு நாள் தெரிஞ்சுக்கும் போது அவ்வளோ சந்தோஷமா இருந்தது. யாம் செய்த செயல்கள் இருக்க பயமேன் அப்படின்ற மாதிரி, செயலிலே விளைவாக தெய்வ ஒழுங்கமைப்பிருக்க பயன் என்ன, தவறிழைத்து பின் பரமனை வேண்டுதல் அப்படின்னு சொல்லிட்டு மகரிஷியே சொல்லுவாங்க. அப்ப இதைத்தானே அப்படி சொல்லியிருக்காங்க, செயல்ல விளைவு, நான் என்ன செஞ்சனோ அதற்கான விளைவுதான் தெய்வ ஒழுங்கமைப்பு. அதுக்கு ஏத்த மாதிரி கொடுக்குது. இத என்ன பண்ண முடியாதுங்க, அணு அலகும் பிசராது அப்படின்றத உணர முடியுது இந்த இடத்துல. விளைவு இல்லாத வினை இல்லை, விளைவு வினையின் ஊடே விளைவு பல தொக்கி நிற்கும் இயற்கை நீதி.
விளைவுக்கும் வினைக்கும் இடையே கால நீளம் விளைவு தரும், இவை வினையின் தன்மை ஒக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மகரிஷி சொல்லுவாங்க. இதுல நல்லா புரிஞ்சுக்க முடியும். எந்த விளைவும் பாத்தீங்கன்னா வினை இல்லாம விளைவு கிடையவே கிடையாது அப்படின்ட்டு. அப்ப அந்த வினையிலே என்ன வச்சிருக்காங்க, விளைவையும் சேர்த்து வச்சிருக்காங்க. இதுதான் வந்து இயற்கை நீதி. விளைவுக்கும் அது கால நீளம் வேணா மாறுபடலாம தவிர்த்து விளைவு இது கண்டிப்பா வந்து என்னங்க காலம் தன்மைக்கு ஏத்த மாதிரி கண்டிப்பா வந்தே தீரும் அப்படின்றது. இப்ப நம்ம சொல்லுவோம் அந்த பேரறிவு என்ன பண்ணும், காலத்துக்கு ஏத்த மாதிரி கூர்தல் அறம் அப்படின்ற ஒரு இடத்துல நமக்கு செயலுக்கு ஏற்ற விளைவு கட்டாயம் வந்தே தீரும் அப்படின்றது. அந்த செயல் விளைவு தத்துவம் நிறைய விஷயங்கள்ல நிறைய பெரியவங்க சொல்லியிருக்காங்க. மருந்தும் பிறன் கேட் சூழற்க சூழின் அறம் சூழும் சூழ்ந்தவர் கேடு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இப்ப குறி தவறி துப்பாக்கி வெடிப்பதை ஒக்கும் நெறி தவறி செய்யும் செயல்கள் மகரிஷி சொல்லும் போது இதெல்லாம் வந்து ஒப்பிட்டு பார்க்கும்போது மனசுல ஒரு நிறைவு வருதுங்க. அந்த தவறான எண்ணம் தான் செயலா மாறும்போது விளைவா மாறுது. அந்த தீய பதிவு என்ன ஆகுதுங்க, திரும்ப 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 சங்கிலி தொடரா தொடர்ந்து வந்துட்டே இருக்கும். அப்ப நமக்கு வரும்போது அப்ப நாம் சரி பண்ணிக்கல அப்படின்னும் போது என்ன ஆகுங்க, நம்ம சந்ததிக்கும் அது சஞ்சிதமா மாறப்போகுது. இந்த உண்மைய நமக்குள்ள உணராத வரைக்கும் என்ன ஆகும்னா தவற வந்து துணிந்து செஞ்சுக்கிட்டுதான் இருப்போம் அப்படின்றது. தெய்வ அறிவே திருந்திய அறிவு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க மகரிஷி. அப்ப விளக்க வழியில வாழும்போதுதான் உணர்ந்து நம்மளால என்ன பண்ண முடியும், தெய்வ நீதியை மதித்து நாமளும் உயர்ந்து மற்றவங்களுக்கும் உயர்வான வழியில காட்ட முடியும் இல்லைங்களா, வழிகாட்ட முடியும். அறத்தால் வரதே இன்பம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. யாருக்கும் துன்பம் தராமலும் துன்பம் போக்கியும் வாழணும். இதுதான் வந்து தெய்வ நீதிக்கு உட்பட்ட வாழ்வு அப்படின்னு இரண்டொழுக்க பண்பாடு நமக்கு மகரிஷி கொடுத்திருக்காங்க இல்லைங்களா. யாருடைய உடலுக்கு மனதிற்கு துன்பம் தர மாட்டேன். இத விழிப்போட நாம இருந்தாலே என்ன பண்ணலாங்க, நம்ம சரியான செயலை நாம செய்யலாம், விளைவை கணித்து. இது வந்து சுயநலமும் கூட. ஏன்னா வந்து என் மேல எனக்கு அக்கறை இருக்கு, அப்போ மத்தவங்களுக்கும் நான் என்ன பண்ண மாட்டேன், துன்பம் தரமாட்டேன் அப்படின்றது. கெடுவான் கேடு நினைப்பான், நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்காங்க. தீதும் நன்றும் பிறர் தரவாரா, முற்பகல் செய்யின் பிற்பகல் விளையும். இதுதான் வந்து வேதாத்திரியம் நமக்கு அலை இயக்கத்துல உணர்த்தி இருக்கு. மறந்தும் கேடு சூழற்கு சூழின் அறம் சூழும் சூழ்ந்தவர் கேடு. இதனாலதான் வந்து என்ன பண்ணக்கூடாது, நம்ம யாருக்கும் துன்ப விளைவு தரக்கூடிய செயல்களை கண்டிப்பா நம்ம செய்யக்கூடாது. நம்ம மேல இருக்கிற அக்கறையனும் சொல்லிட்டு சொல்லலாம். அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த கருமையம் அப்படின்னு சொல்றது நமக்கு எப்படி இருக்கணும், தூய்மையா இருக்கணும் அப்படின்ட்டு. கருமையம்ன்றது நமக்கு மகரிஷி உணர்த்திருக்காங்க. கருமையம் தான் வந்து தெய்வீக நீதிமன்றம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம். அப்போ ஒழுக்கம் அப்படின்ற ஒரு விஷயம் நமக்கு மகரிஷி கொடுத்திருக்கிறாங்க இல்லைங்களா. அறிவு இப்ப நமக்கு வந்து அறநெறிகள்ல ஒழுக்கம் அப்படின்ற ஒரு விஷயம் முதலே சொல்லியிருக்காங்க. அதுல வந்து தனக்கோ பிறருக்கோ தற்காலத்திலோ பிற்காலத்திலோ உடலுக்கோ உயிருணர்ச்சிக்கோ துன்பம் தராத எண்ணம் சொல் செயல் அப்படி இருக்கணும் அப்படின்ட்டு. இதுதான் உயர்ந்த ஃபார்முலா நமக்கு கொடுத்திருக்கிறது மகரிஷி. எந்த வகையிலயும் நம்ம இதே ஃபாலோ பண்ணும்போது கூட நம்ம என்ன பண்ண முடியுங்க, நம்ம செயலை ஒழுங்குபடுத்திக்க முடியும். தற்சோதனைக்குள்ள இருந்து ஒன்னையும் வந்து நம்ம துன்பம் தரமா, எனக்கு துன்பம் கொடுக்கறனா, மத்தவங்களுக்கு துன்பம் கொடுக்கறனா, தற்காலத்திலோ பிற்காலத்திலோ என்னுடைய இந்த செயல் பிற்காலத்துல யாருக்காவது துன்பம் தருமா, என்னை சார்ந்தவங்களுக்கு துன்பம் தரும், ஒன்னொன்னு சிந்திச்சு நம்மளால செயல்படும் போது எவ்வளவு பெரிய விஷயம் நமக்கு மகரிஷி கொடுத்திருக்கிறாங்க அப்படின்றது உணர்ந்துக்க முடியுது. அப்ப பாருங்க, அதுக்கு என்ன நமக்கு இதன்படி வாழும் போதுதான் நமக்குள்ள என்ன வரும் அப்படின் போது செயல் திருத்தம் அப்படின்ற ஒரு விஷயம் நமக்குள்ள வரும். இந்த செயல் திருத்தம் தான் செயல் ஒழுக்கமா நமக்கு மாறும் இல்லைங்களா. அப்ப அது வந்து நம்மதாகணும். நம்ம நிலை என்ன, நம்ம எந்த நிலையில இருக்கிறோம், நாம எந்த நிலையில நாம தவறு செய்யறோம், இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பழி செயல் செய்யறோமா அப்படின்றதெல்லாம் நம்ம வந்து சிந்தனைக்கு எடுத்துக்கிறோம். அப்ப அந்த எண்ணத்துல நாம எப்படி இருக்கணும்னா எப்பவுமே அயராத விழிப்பு நிலையில இருக்கணும் அப்படின்ட்டு. இந்த பிரபஞ்சமே செயல்களால் ஆனது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அப்போ ஒரு எண்ணம் தான் வந்து என்ன ஆகுதுங்க, நமக்குள்ள செயலை செய்ய வைக்குது. அப்போ அந்த செயல் செய்யறதுக்கு முன்னாடியே அந்த விளைவை கணிச்சு நாம சிந்திச்சு செயல்படுறது. ஒண்ணு பாத்தீங்கன்னா அது சாதாரண நிலையில கருமையம்ன்ற ஒரு விஷயம் இருக்குது இல்லைங்களா. அப்ப சமுதாய பதிவு, கருமைய பதிவு இதெல்லாம் என்ன பண்ணும், வாய்ப்பை உருவாக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. நல்ல எண்ணமா தீய எண்ணமா எண்ணத்தை ஆராய்ச்சி பண்றது. அதே பாருங்க, ஒரு தீய எண்ணத்தை நம்ம செயல்படுத்திட்டோம்னா என்ன சொல்லுவாங்க, தீயவை தீய பயத்தலால் தீயவை தீயினும் வஞ்சப்படும் அப்படின்னு சொல்லுவாங்க. இததான் வந்து எண்ணி துணிக கர்மம் துணிந்த பின் எண்ணுவோம் என்பது இழுக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப இதை எப்பவுமே நாம என்ன பண்ணக்கூடாதுங்க, மறக்காம இருக்கணும் அப்படின்ட்டு. இதுதான் வந்து
தெய்வ நீதிக்கு உட்பட்டு வாழ்றது அப்படின்னு, துன்பம் இல்லாத வாழ்க்கைய நாம வாழ்றதுக்கு பழகிக்கணும் அப்படின்றதுதான். இனி பழி புரியேன் புரிந்தவை களைவேன் அப்படின்னு சொல்லிட்டு, இது நமக்கு உணர்வா வரும்போது நமக்குள்ள மாற்றம் வந்துகிட்டே இருக்குங்க. அப்ப அந்த கருமயம் தெய்வீக நீதிமன்றம் அப்படின்னு மகரிஷி சொல்றாங்க. அறிவாகிய தெய்வம் எங்க இருக்குது? நம்ம கருமயத்துல இருந்து நம் செயலை பதிவு செஞ்சுக்கிட்டே இருக்குது அப்படின்றது. இப்ப அந்த கருமய தூய்மைக்கு தான் மனித பிறவி. இதை நாம உணரும் போது மட்டும்தான் நம்மளால என்ன பண்ண முடியுங்க, நம்மளுடைய செயல்கள்ல திருத்தம் கொண்டாட முடியும். அப்ப எந்த ஒரு விஷயத்திலயும் முற்கால அனுபவம், தற்கால சூழல், அப்ப எதிர்கால விளைவு, முக்காலம் அறிந்து வாழணும் அப்படின்னு மகரிஷி சொல்லுவாங்க. இதை உணர்ந்தும் நம்ம மறவாதையும் வாழணும் அப்படின்றதுதான். அப்ப இதற்கு என்ன உதவும் அப்படின்னும் போது பாருங்க, இந்த நிலையில நாம் இருக்கணும்னா ஆன்மீக அறிவு மட்டும்தான் நமக்கு எப்பவுமே துணையா இருக்கும் அப்படின்ட்டு. மனம், உயிர், அறிவு, ஆன்மா, இத பத்தின அறிவு எல்லாம் இருக்கும்போது மட்டும்தான் இந்த சிந்தனைக்குள்ள நாம வர முடியும் இல்லைங்களா? அப்ப அந்த ஆன்மீக அறிவு அப்படின்ற ஒரு விஷயம் அதுதான் இயற்கை தத்துவ அறிவு அப்படின்னு சொல்லிட்டு, இயற்கையின் ஒழுங்கமைப்பு அப்படின்னு. இயற்கை என்ன பண்ணுங்க, எல்லாருக்கும் இன்பம் தான் வச்சிருக்குதுன்னு சொல்லுவாங்க. காலம் தவறாது ஒண்ணு திருப்பி கொடுத்துரும். அப்ப நாம செயல்ல தான் ஒழுங்கா இருக்கணும் அப்படின்றது. இயற்கையின் ஒழுங்கமைப்பை உணராம செய்யற செயல்கள் தான் தீய விளைவை நம்ம கொண்டாந்து விடுறது. மனித குலத்துல பாருங்க, துன்பம், ஏழ்மை, பொருள் இழப்பு, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்றாங்க இல்லைங்களா? செயல் விளைவு தத்துவத்துல மகரிஷி சொல்லுவாங்க, துன்பங்கள், பொருள் இழப்பு, ஏழ்மை, நோய்கள், உறுப்பிழப்பு, அகால மரணம், இது எல்லாமே பாத்தீங்கன்னா மனித வாழ்க்கையில சிக்கல், துன்பம் வர காரணம் அப்படின்னு சொல்றாங்க. ஒரு துன்பம் வந்துருச்சுன்னா நாம என்ன நினைக்கிறோம்? ஏன் எனக்கு இந்த துன்பம் வந்தது? ஏன் இந்த நிலை? ஏன் இந்த நோய் வந்தது? எதனால இந்த உறுப்பிழப்பு, அகாலம், இதெல்லாம் உணரும் போது மட்டுமே தான் என் செயல்ல எந்த செயல்ல காரணம், இந்த மாதிரி வர்றதுக்கு என்ன காரணம், இந்த மாதிரி சிந்திக்கும் போது மட்டும்தான் நம்ம செயலை நம்மளால மாத்திக்க முடியும். இது இப்படி தோணுதா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னா, பக்தி மார்க்கத்துல அப்படி எல்லாம் கிடையாது. சாதாரணமாவே நான் என்ன செய்யாம விட்டுட்டேன், எதனால இந்த மாதிரி ஆச்சு, இது செய்யலையோ அது செய்ய, இப்படிதான் இன்னைக்கும் வீடுங்களை பேசுறது நம்ம பாக்குறோம் குடும்பங்கள்ல. அப்போ நாம என்ன நினைக்கணும், எந்த செயல்னால இந்த செயல் நடந்தது, எதனால நான் என்ன மாத்திக்கணும், இந்த மாதிரி ஒரு சிந்தனை நமக்குள்ள மாற்றம் வருது இல்லைங்களா? இந்த மாற்றம் தான் மிகப்பெரிய மாற்றம் நமக்குள்ள உருவாருது. அதே போல ஒவ்வொரு விஷயத்திலயும் நாம எப்பவும் கவனத்தோட இருக்கணும் அப்படின்றது. மகரிஷி கூட சொல்லுவாங்க, தப்பு கணக்கிட்டு தான் ஒன்றை எதிர்பார்த்தால் ஒப்புமோ இயற்கை விதி, ஒழுங்கமைப்பிற்கு ஏற்றபடி அப்போதைக்கு அப்போது அளிக்கும் சரி விளைவு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாரு மகரிஷி. அப்ப நாம ஒண்ணு செய்துட்டு நம்ம வேற இயற்கை விதிக்கு மாறா நம்ம அதுக்கான விளைவு எதிர்பார்த்தோம்னா நடக்குமா அப்படின்னா நடக்காது. அதுக்கேற்ற விளைவு தான் நமக்கு சரியா வரும் அப்படின்றது. செயல் செய்யறதுதான் நாம, விளைவா வர்றது இறை நீதி அப்படின்னு சொல்லிட்டு இதுல நாம தலையிட முடியாது இல்லைங்களா? அதான் இயற்கைக்கு மாறா முரண்பட்டு நம்ம தவறான கணக்கீட்டுல நாம ஒண்ணு எதிர்பார்க்கிறோம். இயற்கை விதியை அதை ஏத்துக்குமா அப்படின்னா ஏத்துக்காது. உதாரணமா சொல்லணும்னா, ஒரு விவசாயி அவருடைய நிலத்துல உழுது என்ன பண்றாருங்க, நல்லா பண்படுத்தி வைக்கிறாரு. ஆனா தண்ணி மட்டும் பாய்ச்சாம விட்டுட்டாரு. அறுவடை அந்த டைம்ல நல்ல விளைச்சல் வரணும்னு எதிர்பார்த்தா எப்படி அது இயற்கை விதிக்கு முரண்பட்டு இருக்கிற செயல் அப்படின்ற மாதிரி அவர் எதிர்பார்க்கிற அளவுக்கு விளைச்சல் கிடைக்காது இல்லைங்களா? அப்போ அதுக்கேற்ற விளைவு தான் வரும், துன்ப விளைவு தான் வரும் இல்லைங்களா? இந்த மாதிரி இதெல்லாம் மகரிஷி நம்மளுக்கு உணர்த்துறாங்க. செயல் விளைவு அப்படின்னும் போது செயல்ல நன்மை தீமை தாண்டி அதுதான் நோக்கம் அப்படின்ற ஒரு விஷயம். இதைய வச்சும் பாத்தீங்கன்னா பின் விளைவு அப்படின்றத சிந்திக்க முடியும் அப்படின்ட்டு. இதெல்லாம் எப்படி சொல்றாங்க மகரிஷி அப்படின்னு சொல்லும் போது, கத்தி தான், ஆனா அந்த கத்தி யாருகிட்ட இருக்குது அப்படின்றது. ஒரு திருடன் கையில கத்தி இருக்குதுன்னா அந்த திருடன் கத்தியை எப்படி யூஸ் பண்ணுவாங்க அப்படின்றது. அப்போ இதே ஒரு டாக்டர் கிட்ட இருக்கு அப்படின்னா அவர் ஒரு நோயாளிக்கு என்ன பண்ணுவாருங்க, ஒரு சர்ஜரி பண்றாங்க, அந்த நோயில இருந்து அவங்களை காப்பாத்துறாங்க. அப்போ அந்த அவங்க இன்பமான உணர்வு, கஷ்டம் அப்படின்னா கூட அவங்க காப்பாத்துறாங்க இல்லைங்களா மருத்துவர். அதனால ஒருத்தரை நல்ல நிலைக்கு கொண்டு வராங்க. இதே கத்தி ரெண்டு செயலை செய்யுது. ஆனா இதோட விளைவு அப்படின்னு சொல்றது பாத்தீங்கன்னா நன்மையான விளைவு வருது. திருடன் தீமையான விளைவு தான் வரும் திருடன்கிட்ட இருக்கிற கத்தி. இது மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம செயல்ல விளைவு எப்படி இருக்குது அப்படின்றத வச்சு அந்த பின் விளைவு அப்படின்றத தாண்டி நோக்கம் அப்படின்ற ஒரு விஷயத்த எடுத்து பார்க்கும்போது இப்படியும் செயல் விளைவுக்கு நாம
கணிக்க முடியும் அப்படின்றது. இன்னொன்னு சொல்லுவாங்க, ஒரு ஆடுகளை வந்து ஆட்டு மந்தையில வச்சிருக்கிறவரு மலையில இருந்து மழை வரும்போது அத்தனையும் என்ன பண்றாங்க அப்படின்னா, அந்த ஆட்டு கொட்டகை இருக்கு இல்லைங்களா, அதுல வந்து ஊட்டி விட்டுறாரு நனையுது அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து அன்பின் மிகுதியா அப்படின்னு யோசிச்சோம்னா, சுயநலமா அப்படின்னா, கண்டிப்பா நம்ம சிந்திக்கும் போது பாத்தீங்கன்னா, அவரு என்ன பண்றாரு, அந்த ஆடெல்லாம் வளர்த்து ஒரு வாரத்துல கசாப்பு கடைக்கு தான் எடுத்துட்டு போய் விடுறாரு அப்படின்னு. இப்ப இதெல்லாம் என்ன ஆகும் அப்படின்னா, சுயநலமா செய்யறாரு, அன்பு கிடையாது. அப்ப இது காமிய கர்மம். இந்த இடத்துல மகரிஷி வழியில உணரும் போது நம்மளால இத பத்தி நம்மளால உணர்ந்துக்க முடியும். அடுத்து பாருங்க, எங்கெல்லாம் நம்மளுடைய செயல்கள் தெய்வ நீதிக்கு முரண்பட்டு இருக்குது அப்படின்னும் போது, அறியாமை அப்படின்ற ஒரு விஷயம் மகரிஷி சொல்லுவாங்க. நிறைய அலட்சியம் அப்படின்றது உணர்ச்சி வயம். இந்த அறியாமை அப்படின்றது எதை பத்தின அறியாமை அப்படின்னா, இறைவனை பற்றிய அறியாமை. இன்னொன்னு நம்மளுடைய ஆஹ் விழிப்பு நிலை இல்லாத தன்மை. இப்ப பக்தி மார்க்கத்துல நிறைய அறியாமையில நாம செய்யற செயல்கள் நிறைய இருக்கும். ஆனா பாத்தீங்கன்னா, வேதாத்திரியம் எப்போ நமக்குள்ள ஆழமா போதோ அப்போ வந்து நமக்குள்ள மாற்றம் வரும். அதே போல அதிகமான பயங்களும் இருக்காது. அப்ப அந்த விலங்கின பண்பு இருக்கிற வரைக்கும் தான் பாத்தீங்கன்னா நம்மளுக்குள்ள நிறைய எப்படி சொல்றது, அந்த மிருக பண்புலாம் நமக்குள்ள வேலை செய்யும். அப்ப உருவத்துலதான் மனுஷனை தவிர்த்து குணத்துல மிருகம். இப்ப இந்த இடத்துலதான் நம்ம நிறைய தவறுகள் செய்யறோம் அப்படின்ட்டு. எதெல்லாம் சொல்லுவாங்க, விலங்கின பண்பு வதைத்தல், கொலை செய்தல், பிறர் பொருளை பறித்தல், பிறர் வாழும் சுதந்திரத்தை அழித்தல், எவ்வளவு அழகா நமக்கு மகிழ்ச்சி கொடுத்திருக்காங்க. இதெல்லாம் வந்து இதுல எதெல்லாம் நமக்குள்ள இருக்குது மற்றவங்களோட பழகும் போது அப்படின்னு சிந்திக்கும் போது பாத்தீங்கன்னா, நமக்குள்ள இருக்கிற பண்பை நம்மளால உணர்ந்துக்க முடியும். இப்ப இந்த அறியாமை அப்படின்ற ஒரு விஷயம் எப்படியெல்லாம் நமக்குள்ள எழுது அப்படின்றது. அலட்சியம்னா ஒண்ணு தெரியும், ஆனாலும் நாம என்ன பண்றோம், அதை வந்து அலட்சியப்படுத்துறோம். எல்லாம் தெரியும், ஆனா வந்து ஃபாலோ பண்ண முடியறது இல்ல. அறியாமலே கூட இன்னொன்னு சொல்லலாம். இப்போ மகரிஷி நிறைய சொல்லுவாங்க, பழக்கத்துக்கும் விளக்கத்துக்கும், கூர்ந்த விளக்கத்துக்கும் இடையே பாருலகில் மக்கள் எல்லாம் போராடுகின்றாருன்னுவாங்க. இந்த அறியாமையும் பழக்கம் அப்படின்ற ஒரு விஷயமும் ரெண்டும் சேர்ந்து நிறைய மனிதர்களுக்குள்ள போராட்டமான விஷயங்கள் செய்ய வைக்கும் இல்லைங்களா. விளக்கத்தையும் கேட்டுப்பான், பழக்கத்தையும் விட மாட்டான் அப்படின்னு சொல்லுவாரு மகரிஷி. அப்ப எப்ப நமக்கு தெளிவு வரும் அப்படின்னும் போது, துணிவு, அந்த தெளிவு வந்தாதான் வந்து நமக்கு துணிவு வரும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இன்னைக்கும் கூட நிறைய பக்தி மார்க்கத்துல நாம என்னெல்லாம் கேட்டோமோ அத நம்ம எது தெய்வம் அப்படின்னு தெரிஞ்சு சொல்லுவாங்க மகரிஷி. அஞ்சுவதேன் துணிந்துரைப்போம், அறிவேதான் தெய்வம் என்று அப்படின்னு. இறையின் ஆட்சி உன்னுள்ள நடக்கிறது அப்படின்னு இயேசு பிரான். இந்த மாதிரி எல்லாம் நமக்கு தெரிஞ்சாலும், நமக்கு அதுக்கான விளக்கங்கள் முழுமையா கொடுத்தாலும், நாம எந்த நிலையில இருக்கிறோம், நாம வந்து சிந்தனை செய்யும் போது நம்ம அறிவு நிலை எந்த நிலையில இருக்குதுன்னு உணர்ந்துக்க முடியும். அதே போல அலட்சியம் அப்படின்றது தெரியும், ஆனா வந்து என்னால அதை வந்து ஃபாலோ பண்ண முடியல அப்படின்றது. 6 தீய குணங்கள் கூட நம்ம சொல்லலாங்க. பேராசை, சினம், 6 சினம், கடும் பற்று, முறையற்ற பால் கவர்ச்சி, உயர்வு தாழ்வு மனப்பான்மை, வஞ்சம். 6 தீய குணங்கள் வந்து நமக்கு இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இந்த 6 தீய குணங்களும் நம்மளுக்கு என்ன பண்ணிடுங்க, பஞ்சமகா பாதகங்களை செய்ய வச்சிரும். அப்ப அதுதான் வந்து என்ன ஆகுதுங்க, நம்மளுடைய கருமைய களங்கமா மாறுது. அதே மாதிரி தெய்வ நீதிக்கு இயற்கைக்கு முரண்பட்டு வாழ்ற விஷயங்கள்லாம் நம்ம வந்து சாதாரணமா செய்யறோம். இதுல எதெல்லாம் நமக்குள்ள இருக்குது, எதை நம்மளால தவிர்த்துக்க முடியல அப்படின்றது நம்ம உணர்ந்துக்கணும். இன்னொன்னு ஆணவம், கண்மம், மாயைன்னு சொல்லுவாங்க. அப்போ கண்மம் அப்படின்ற ஒரு விஷயம் தெரியும் நமக்கு, நம்ம பிராரத்தத்துல நாம விழிப்போட இருக்கிறோமா அப்படின்றது. மாயை அப்படின்னும் போது எதெல்லாம் நாம வந்து மாயைக்கு உட்பட்ட மயக்க நிலையில் நாம் செய்யக்கூடிய செயல்கள், இதெல்லாம் நிறைய நம்ம ஆசிரியர்கள் நம்ம வகுப்பு எடுக்கிறோம். ஆனா நமக்குள்ள நம்ம எந்த அளவுக்கு மாற்றத்தை கொண்டு வந்திருக்கிறோம் அப்படின்ட்டு நமக்குள்ளவே உணர்த்துறதுக்காகவே மகரிஷி நிறைய விஷயங்கள் நம்மள கொண்டு வந்து நம்மளையும் சொல்ல வைக்கிறாரு, நம்மளுக்குள்ள மாற்றத்தையும் கொண்டு வராரு இல்லைங்களா. உணர்ச்சி வயம் அப்படின்ற ஒரு விஷயம், இதுதான் வந்து பாத்தீங்கன்னா பழக்கத்துக்கும் விலகத்துக்கும் இருக்கிற இடத்துலயும் உணர்ச்சி வயமும் அதிகமா இருக்கு. அப்ப அந்த வினைப்பதிவு தான் வந்து நிறைய விஷயங்கள் வந்து செய்ய வைக்குது இல்லைங்களா. இதுக்கு ஒரு சின்ன உதாரணம் சொல்லலாம். ஒரு ஊர்ல ஒரு அரசன் இருந்தாரு. அவரு ஒரு பூனை வளர்த்துட்டு இருந்தாருங்க. அந்த பூனை வந்து அவர் கூடவே இருக்கும், எங்க போனாலும் போவோம். அந்த மாதிரி அந்த அரசருக்கும் பாத்தீங்கன்னா அந்த பூனை மேல ரொம்ப அன்பு. அப்போ என்ன பண்றாரு அப்படின்னா, நைட் டைம்ல பாத்தீங்கன்னா அப்பெல்லாம் வந்து இந்த விளக்கு எல்லாம் இருக்காது இல்லைங்களா.
அப்ப அந்த பூனையோட தலையில அந்த அகல் விளக்க ஏத்தி வச்சிருவாராமா. அது வந்து அவர் எங்கெல்லாம் போறாரோ, அவர் என்ன பண்ணாலும் அவர் பின்னாடியே அது போயிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அதனாலயே அரசருக்கு ரொம்ப அந்த பூனைய பிடிக்கும். ஒரு நாள் வந்து என்ன சொல்றாருன்னா, மந்திரி கிட்ட அந்த பூனைய பத்தி ரொம்ப உயர்த்தி பேசுறாரு. இந்த மாதிரி இது ரொம்ப விசுவாசமா இருக்குது. அதுக்கு என் மேல ரொம்ப அன்பு. அந்த மாதிரி நெறைய ம் ஒரு எஜமான் சொல்ற மாரி எல்லாத்தையும் சொல்லிட்டு இருக்கிறாரு. அரசுதான் அவரு மந்திரியும் அத கேட்டுட்டு என்ன பண்றாரு, அப்படியா அப்படின்னு தன்னுடைய சமயோசித புத்தினால ஒரு நாள் என்ன பண்றாருன்னா, அவரு ஓ சரி அதையும் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாள் இரவு ஒரு 5 எலிய கொண்டாந்து விட்டுறாரு நைட் டைம்ல. அப்ப அந்த இடத்துல பாத்தீங்கன்னா, அந்த பூனை எலிய பார்த்த உடனே அது அந்த பக்கம் இந்த பக்கம் ஓட ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு வேடிக்கை சொல்லுவாங்க இது. அப்ப அந்த கேட்கும்போது எனக்கு இந்த உணர்ச்சி வயம் அப்படின்ற இடத்துல நிறைய ஞாபகம் வருங்க இது. இப்ப இது மாதிரி நம்ம கிட்ட எந்த மாதிரி செயல்கள் எல்லாம் இருக்குது அப்படின்னு ஒரு சிந்தனை கொண்டு வந்தது. அப்ப அந்த இதெல்லாம் சொல்லுவாங்க. மனம் செய்யும் வாணிபம் மகரிஷி சொல்லுவாங்க. அந்த மனம் வந்து எப்பவுமே நம்ம சொல்ற பேச்சு கேக்குதா அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து எப்பெல்லாம் மாறும் அப்படின்னு சொல்லும்போது பாத்தீங்கன்னா, பழக்கத்தினால மாறும், சூழ்நிலைனாலும் சில நேரம் மாறும், பதிவுகள் எந்த மாதிரினாலும் சூழ்நிலையை கொண்டாந்து விட்டுடும். அப்ப அதுல நாம விழிப்போட இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டுதான். அது நம்ம ஜீவகாந்த தரத்தை ஒட்டியும் நம்மளுக்கு அமையும். இதே போல பாத்தீங்கன்னா, நம் தொடர்பு கொள்ளக்கூடிய நபர்கள் அந்த நிலையிலயும் பாத்தீங்கன்னா, சில நேரம் நாம ஏன் இப்படி பண்ணோம்? நமக்கே இந்த சிந்தனை வந்துச்சு. இதை நம்ம செஞ்சிருக்க கூடாது. நிறைய விஷயங்கள் நமக்குள்ளேயே உள்ளுணர்வா உணர்த்தும். அதான் சொல்லுவாங்க. மனித மனம் தான் வந்து பாத்தீங்கன்னா எப்பவுமே உரை போடும் கல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அப்ப அந்த இடத்துல சிந்தனை ஆராய்ச்சி நம்ம செய்யணும் அப்படின்றதுதான். நம்மையும் நாம என்ன பண்ணணுங்க, எந்த நிலையில இருக்கிறோம் அப்படின்ட்டு கண்டிப்பா நம்மளால ஆராய்ச்சி செய்யறப்பதான் நம்மளால உணர முடியும். இதுக்கு நமக்கு எதெல்லாம் உதவும்னா மகிழ்ச்சி நம்ம கொடுத்துக்கிற பயிற்சியில தவம் அப்படின்றது நமக்கு நல்ல மன வலிமையை எடுத்துட்டு வந்து கொடுக்கும். அதே போல அந்த வல்லமை நாம என்ன பண்ணணும் அப்படின்னும் போது அப்பப்ப தற்சோதனை பண்ணிதான் வந்து நம்மள சீர்திருத்திக்கணும். இதுதான் வந்து நம்ம செயல் திருத்தத்துக்கு எப்படியும் உதவும் கண்டிப்பா. அதான் ஒரு சித்தர் பாடல்ல கூட சொல்லுவாங்க இல்லைங்களா? காட்டானை மேலேறி கடை தெருவே போகையிலே நாட்டாரும் நம்மை மறித்து நகை புரிய பார்ப்பரென்றோ அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அப்ப இந்த பாடல் வந்து இந்த இடத்துக்கு நமக்கு பொருத்தமா இருக்கும். உணர்ச்சி வயப்பட்ட நிலை அப்படின்னு சொல்லிட்டு. ஆன்மீகத்துல ஒரு ஒரு பக்கம் நம்ம உயரும் போது ஒரு பக்கம் சறுக்கல் இருந்துகிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க இல்லைங்களா? இதுக்கான சூழல் நாம தான் வந்து விழிப்பு நிலையில அயரா விழிப்பு நிலையில நம்ம எண்ணத்துல நாம உறுதியா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உணர்ந்துக்க முடியுது. அதே போல அறநெறி வாழ்க்கை அப்படின்றது என்ன சொல்றாங்க அப்படின்னா, அறநெறி வாழ்க்கை மத்தவங்களுக்கு நாம ஒத்தும் உதவியும் வாழ்றது. அப்போ வாழ்வின் நோக்கம் அப்படின்றது பிறருக்கு நன்மை செய்யணும். அதே போல நாம வந்து நம்ம கருமைய தூய்மை அப்படின்ற ஒரு விஷயத்துல விழிப்போட இருக்கணும் அப்படின்றதுதான். இந்த தெளிவுதான் வந்து அறிவு நிலை ஆஹ் உயர்ந்த பண்பு அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப இதுதான் நம்ம மனித பண்புன்னு சொல்றோம். அந்த மனித பண்பு நமக்குள்ள இருந்தா மட்டும்தான் தெய்வீக பண்பா நமக்குள்ள மாறும். இப்போ இதுக்கெல்லாம் நம்ம என்ன பண்ணணும்னா நிறைய தற்சோதனை நாம செய்யணும் அப்படின்றதுதான். மகரிஷி ஒரு எப்படிலாம் வந்து நமக்கு தோன்றுது சில சூழல்லாம் அப்படின்னும் போது சொல்லுவாங்க. நம்ம வினைப்பதிவை பத்தி பேசும்போது சொல்லுவாங்க. ஒரு கவி கொடுப்பாரு மகரிஷி. சிறு தவறு பெருந்துன்பம் விளைத்தல் கண்டு சிலர் வினையின் பயன் கொள்கை தவறு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னு நிறுவையிலே எடைக்கல் ஓர் தட்டில் வைத்து நேர் எதிரே பொருட்கள் வைத்து நிற்கும் பொருள் இறுதியிலே நிற்கும் பொருள் வந்து பாத்தீங்கன்னா இறுதியிலே வைக்கும் பொருள் சிறிது என்றாலும் இதற்கு முன்னம் வைத்ததெல்லாம் சேர்ந்த அழுத்தம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப பெரும் உண்மை அதற்கு சான்றாகும் சொல்லுவாங்க. முன்னிருப்பாம் பெரும் தீய பதிவு சிறுந்தவரால் ஒப்பும் சொல்லுவாரு மகரிஷி. அப்ப நாம நினைப்போம் நாம ஒண்ணுமே பண்ணலையே, ஏன் நம்மளுக்கு இவ்வளவு பெரிய துன்பம் வந்திருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நாம சிந்திக்கிறோம் அப்படின்னும் போது பாத்தீங்கன்னா இப்ப செய்ததுதானா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும் போது வந்து சொல்றாங்க. எடைக்கல்ல ஒரு பக்கம் வச்சுட்டு அடுத்த பக்கம் பொருள் வைக்கும் போது அந்த எடைக்கல் வந்து இன்னும் கொஞ்சம் பொருள் வச்சாதான் அதுக்கு ஏத்த அளவுல வரும் அப்படிங்கும் போது அந்த கொஞ்சம் பொருள் அந்த கடல்ல இடத்தட்டுல வைக்கும் போது பாத்தீங்கன்னா அந்த நேரத்துல சமநிலைக்கு வருது. அப்ப இதுதான் என்ன சொல்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னா, நாம ஏற்கனவே செஞ்ச அந்த பெரும் தீய பதிவுகள் அதிகமா இருக்குது. கடைசியில ஏதோ ஒரு சின்னதா செய்யும் போது என்ன ஆகுதுங்க, அது வந்து நம்மளுக்கு ஒரு துன்பமா நமக்கு வந்துடுது. இதை சாதாரணமா சொல்லணும்னா ஒருத்தருக்கு நோய் வந்துருது. ஒரு
ஒரு பிறவில ஒருத்தருக்கு நோய் வந்துருதுன்னா கொஞ்சம் அடுத்து பாத்தீங்கன்னா அடுத்த தலைமுறையில இருக்கிறவங்க நல்லா இருக்காங்க. அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா அடுத்த தலைமுறையில இருக்கிறவங்களும் நல்லா இருக்காங்க. அவங்க ஏதோ கொஞ்சம் நோய் எதிர்ப்பு சக்தியோட இருக்கிறதுனால நல்லா இருக்காங்க. திரும்பி அவங்க உடலுக்கு எடுத்துக்கிட்டு அவங்களுக்கு வந்த நோய் 4வது தலைமுறையில ஒருத்தருக்கு வருது. இத புரிஞ்சுக்க முடியாது. நான் என்ன பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இவ்ளோ பெரிய நோயா, இந்த குழந்தைக்கு போய் இந்த நோயா, இப்படியெல்லாம் நம்ம நிறைய பேர் பார்க்கிறோம். சின்ன குழந்தைக்கு இவ்ளோ இது வந்துருச்சு அப்படின்னு. இதெல்லாம் பாத்தீங்கன்னா அறியாமை அப்படின்னு சொல்லலாம். இப்ப இதெல்லாம் நம்ம புரிஞ்சுக்கும் போது பாத்தீங்கன்னா நம்மளுக்குள்ள உணர்ந்துக்க முடியுது. இப்ப எப்படியெல்லாம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப நம்மளால ஒன்னொன்னுத்தையும் புரிஞ்சுக்க முடியுது இல்லைங்களா? இந்த நிலையில தான் நம்ம குருவின் வழியில செல்லும்போது தத்துவங்கள் நம்மளுக்கு எங்கேயும் ஒரு தொய்வு கொடுக்காம சிந்தனை வழியில அந்த நேரம் கஷ்டமா இருக்குது. ஆனாலே நம்ம என்ன பண்ணுங்க, ஒரு துன்பம் வந்துச்சுன்னா எனக்கு இந்த துன்பம் அப்படின்னு சிந்திக்கும் போது மட்டும்தான் அந்த சமாதானம் மனசுக்குள்ள வருது இல்லைங்களா? அந்த நிலையில இப்போ நம்ம வாழ்க்கையில வர எந்த ஒரு துன்பமா இருக்கட்டும், இன்னல் எதுவா இருந்தாலும் அதை நம்ம ஏத்துக்கொள்ள பழகிறது அப்படின்றது. அப்ப அந்த விளக்க வழியில நாம வாழ்றப்போ மட்டும்தான் நம்மளால அதை உணர்ந்துக்க முடியும். அறிவாகிய தெய்வம் அப்படின்ற ஒரு விஷயம் எங்க இருக்குது? என் கருமையத்திலிருந்து இயங்கி என்னை காத்தும் வருது அதுதான் அப்படின்ற ஒரு உணர்வு. அப்ப அந்த உண்மையை நாம விளங்கிக்கிறப்ப மட்டும்தான் நம்மளால என்ன பண்ண முடியும்? தெய்வ நீதியை நம்ம உணர முடியும். அப்ப அந்த உணர்றதுக்கான சூழல் நாம உருவாக்கிக்கிட்டு எந்த சூழ்நிலையும் நம்ம ஏத்துக்கணும். நமக்கு வரக்கூடிய எந்த இன்னலோ எந்த துன்பம் எதுவா இருந்தாலும் என்ன சொல்லுவாங்க, இருப்பில்லாம எதுவுமே வந்திருக்காது. அப்போ இன்னைக்கு ஒரு துன்பம் வந்திருக்குதுன்னா ஏதோ ஒண்ணு நான் ஒரு செயல் செஞ்சிருப்போம், காரணம் இல்லாம காரியம் இல்ல அப்படின்ற ஒரு உணர்வுக்குள்ள ஏற்புத்தன்மையோட நம்மளால இருக்க முடியுதா அப்படின்ட்டு. அந்த நேரம் கஷ்டமா தான் இருக்கு. ஆனாலும் கொஞ்சம் நம்ம நிதானமா சிந்திக்கும் போது பாத்தீங்கன்னா மற்றவங்களை விட மனவள கலைக்குள்ள இருக்கும்போது நம்மளால நிதானமா கொஞ்சம் வெளில வர முடியுது இல்லைங்களா? அப்ப அந்த நிலைதான் அடுத்து நம்ம நிலைக்கு உயர்த்த முடியும் அப்படின்றது. இல்லைன்னா நாம சாதாரண அறிவு நிலையில இருக்கிறவங்க மாதிரியேதான் துன்பத்தையே அசை போட்டுட்டு இருப்போம் அப்படின்ட்டு. இதுக்கெல்லாம் குருவுக்கு நம்ம ரொம்ப நன்றி சொல்லணும். அவனஞ்சு ஓர் அணுவும் அசையாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அப்போ எல்லாமே இறை நீதிக்கு உட்பட்டுதான் நடக்குது. அப்ப பாருங்க, நம்ம விளக்க வழி வாழும்போது நமக்குள்ள எதுவுமே எனக்கு வேணும்னு கேட்கிற ஒரு நிலையிலேயே இல்லை. அப்ப நாம நம்ம எதை செய்யணுமோ அதை மட்டும் செய்துட்டு நம்ம போயிட்டே இருக்கிறோம். வாழ்வின் நோக்கம் என்ன, நான் எதற்காக இருக்கிறேன், என்னை சுத்தி நடக்கிறதெல்லாம் அதை பத்தி எல்லாம் என்னங்க, எதா இருந்தாலும் ஒரு நிகழ்வு நடக்குது. ஓகே, நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ எந்த இடத்துலயும் ஒரு போராட்டம் இல்லாத போராடாத நிலையில எனக்கு இது வேணும் அது வேணும், இப்படியானா நல்லா இருக்கும், இப்படி இருந்தா அப்போ ஏற்றுக்கொள்ளும் தன்மை நமக்குள்ள வந்துருது. அனைத்தும் நம்ம சுத்தி நடக்கிற எல்லாமே பாத்தீங்கன்னா இறையின் செயல்தான் அப்படின்ட்டு. எல்லாமே தெய்வ நீதிக்கு உட்பட்டுதான் நடக்குது. அப்ப இயற்கையின் ஒழுங்கமைப்பை நம்ம புரிஞ்சுக்கிறப்ப மட்டும்தான் என்னங்க, இது மட்டும்தான் நமக்கு துன்பத்தை போக்குற மருந்துன்னு நம்ம நினைச்சுக்கணும் இல்லைங்களா? அப்போ அந்த அந்த இடத்துல நமக்குள்ள ஒரு அசாத்திய துணிச்சல் கண்டிப்பா வந்துருங்க எந்த நிலையிலும். இந்த நிலையில நம்ம மனசு நம்ம செயல்லாம் இருக்கும்போது மட்டும்தான் நமக்குள்ள ஒரு ஆன்ம பலம் அப்படின்றது கண்டிப்பா வரும். அப்ப அந்த வல்லமையில தான் நமக்குள்ள ஒரு நிறைவு எப்பவுமே இருக்கும் இல்லைங்களா? அப்ப அந்த இறைநிலை என்ன பண்ணணும்னா எந்த சிக்கலையும் நம்ம கொடுக்கறது சாதாரண நிலையில இல்ல, நம்ம அடுத்த நிலைக்கு நம்மளை உயர்த்துறதுக்கு தான். அந்த உணரும் போது மட்டும் அந்த நேரம் தொய்வா இருந்தாலும் அதை நம்ம நிதானமா உணரும் போது நமக்குள்ள ஒரு புரிதல் வந்துரும். கண்டிப்பா உணர்வாளர் எல்லாரும் இதை நம்மளால உணர முடியும் இல்லைங்களா? அப்போ எதையும் தாங்குற சூழலையும் நம்மளை சுத்தி உருவாக்கிட்டு தான் இறையாற்றல் என்ன பண்ணுதுங்க, ஒரு பதிவு வெளியேற்றுது அப்படின்றது ஒரு நிலையில நம்மளால உணர்ந்துக்க முடியும். இது கண்டிப்பா நல்லா தவம் செய்யக்கூடிய ஒவ்வொருத்தராலையும் உணர முடியும். இதே சூழல்ல இன்னும் சில நாட்களுக்கு முன்னாடி கொடுத்திருந்தா நம்ம இதுல தாங்கிருப்போமா? எந்த சூழல்ல நமக்கு இறைநிலை ஒன்னொன்னுத்தையும் வெளிக்கொண்டு வருது. அதெல்லாம் கண்டிப்பா சொல்லணும்னா இறைவனின் அன்பும் கருணையும் தான் சொல்லணும். ஒன்னொன்னும் தெய்வ நீதிக்கு உட்பட்டு வாழ்றப்போ கண்டிப்பா நம்மளால எல்லா சூழலையும் விளங்கிக்க முடியும், தாங்கிக்க முடியும். அப்ப அந்த தெய்வ நீதிப்படி வாழ்றது அப்படின்னு போது பாத்தீங்கன்னா வாழ்க்கையில வர இன்னல நம்மளால ரொம்ப எளிமையா நம்மளால கடந்துட முடியும். அதுக்கு என்ன நமக்கு எப்பவுமே துணையா இருக்கும்னா அறம் நின்று வாழணும் அப்படின்ற ஒரு விஷயம்தான். அறம் நின்று வாழ்றதுதான் தெய்வ நீதிக்கு உட்பட்டு வாழ்றது அப்படின்ற ஒரு விஷயத்த நம்மளால எப்பவுமே செய்ய முடியும் இல்லைங்களா? அதுதான் குருவின் தத்துவம். இது நாம எல்லாரையும் வழி நடத்தும். அந்த மாதிரியான ஒரு வேதாத்திரத்தை பெற்ற நாம எந்த நிலையிலயும் மேன்மையோட வாழ முடியும் அப்படின்றதுதான்.
அதே போல இந்த செயல் விளைவு அப்படின்ற ஒரு விஷயம்தான் தெய்வ நீதிக்கு உட்பட்டு வாழ்றதுக்கு செயலை சரியா சீர்திருத்தி செய்யறதுதான் செயல் திருத்தமும் செயல் ஒழுக்கத்துக்கும் நமக்கு கொண்டு வரும் அப்படின்றது கற்றிடுவோம். கற்றபடி வாழ்ந்திடுவோம். கருமைய தூய்மை கொண்டு குருவே துணை. அனைவருக்கும் நன்றி. ஆழியார் ஐடி துறை மற்றும் நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பாளர் துணை பேராசிரியர் சாமுண்டீஸ்வரி அம்மா அவங்களுக்கும் நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அனைத்து வேதாத்திரி அன்பர்களுக்கும் நன்றியும் மனமார்ந்த வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். வாழ்க வளமுடன். அனைவருக்கும் நன்றி.